ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெரியோர்களே, எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் மாதுரு பாக நோய்க்கு மண்ணு செற்றம்பலத்தை ஆதியும் முடிவுமில்லாத அற்புத திருக்கூத்தாடும் ஆடல் வல்லானுடைய அருளினாலும் இன்று அப்புதி நாயனாருடைய சரித்திரத்தை பேசுவதற்கு ஏற்படுகின்றோம். அப்புதி நாயனார் திங்களூரிலே மிக சிறப்பாக நிலப்புலன்களோடு தனதானிய சம்பத்தோடு வாழ்ந்த ஒரு பெரியவர். அவருடைய வாழ்க்கை எப்படி என்றால், களவு பொய் கோபம் காமம் முதலிய குற்றம் காய்ந்தார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனைப்பாலுள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவடு மேதி மற்றும் உளவெலாம் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுக்கலாற்றார். அவர் என்ன, மனிதனுக்கு வரக்கூடிய குற்றங்கள் ஒரு 5 குற்றங்கள். 5 குற்றங்களில் இப்போ 4 குற்றங்களை சொல்கிறார். களவு, பொய், கோபம், காமம் முதலிய குற்றம் கார்ந்தார். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்பார் வட்டுத்தடிகள். அதனால் காமம் என்பது இச்சைக்கு வித்தான பொருள். அதனால் களவு, பொய், கோபம், காமம். களவு என்பது திருடு, பொய் பேசுவது, திருடி விட்டு கேட்டால் பொய் இல்லைன்னு சொல்கிறது. இதெல்லாம் சொன்னால் அது என்ன பாவம்னு சொன்னால், களவு என்பது ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு சமையல் பண்ணான். சாம்பார் வைக்க அவனுக்கு பாத்திரம் இல்லை. அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை. அங்கே பக்கத்தில் ஒரு மண்கோயவனார் ஒரு சோளை போட்டிருந்தார். சோளை போட்டு சாயங்காலம் ஆறுனை பார்த்து பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு போயிட்டார். அவன் போன உடனே அதில் பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தது. அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தான் சாம்பார் வைக்கலான்னு. இவன் சோறு வடிச்சு விட்டு சாம்பார் வைக்கலாம்னு போனவன் அவன் வரந்து பார்க்குறான். அந்த திருடுல அந்த பாத்திரத்தை எடுத்து வந்தனால இங்கே சாப்பாடு வச்சுருந்து வடிச்சு விட்ட சாப்பாட்டே ஏதோ ஒரு நாய் தள்ளி அந்த சட்டியெல்லாம் உடஞ்சி போச்சு. இதை தான் வள்ளுவ பெருங்க இளனென்று தேய செயற்கை இளனாக மற்றும் பெயர்த்துங்கிறார். இல்லைங்கிற காரணத்தினால நீ தேய வழியில் பொருளை ஈட்ட ஆரம்பித்தால் இன்னும் இருக்கிறதும் போயிடுங்கிறார். அப்புறம் பொய் சொல்கிறார். பொய் என்பது எப்படின்னா, அதாவது ஆவுதனை 100 கொன்றபழி ஆதி. ஒரு பசுவை, ஒரு சிசுவை, ஒரு ஆவுதனை 100 பசுவை 100 கொன்ற பாவம் ஒரு பிராமணனை கொன்றால் வரும். சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஆவுதனை 100 கொன்றபழி ஆதி. பசுவை 100 கொன்ற பாவம் ஒரு பிராமணனை கொன்றால் வரும் ஆதி. பிராமணனை 100 கொன்ற பாவம் இளம் பாவைங்கிறார். இந்த பாவை பெண்ணை ஒருவன் கொலை பண்ணுறான்னு சொன்னால் 100 பிராமணனை கொன்ற பாவம் வரும். அதை விட இந்த ஒரு 3 வயசு 2 வயசு இருக்கிற ஒரு குழந்தைய ஒருத்தன் 12 வயசுக்குள்ளார ஒருத்தன் கொள்றான்னு சொன்னால் 100 பெண்களை கொன்ற பாவம் வரும். அந்த 100 பெண்களை கொன்ற பாவமும் இந்த 100 பாலர்களை கொன்ற பாவம் வரும். அந்த பாவம் பூரா இப்படி எவ்வளவு பாவமோ 100 குழந்தைகளை கொன்ற பாவம் ஒரு பொய் சொன்னால் வரும். ஆக மொத்தம் பார்க்குற போது 1000 பசுக்களை கொன்ற பாவம் ஒரு பொய்யினால் வரும். இது உண்மையை தெரிந்தவன் யாரும் பொய் சொல்ல மாட்டான். அதனால் களவு, பொய், கோபம், காமம். கோபம் என்பது பெரிய ஒரு நாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொருள். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை திருப்பள்ளி எழுச்சியில் சொல்வார், மதம் பிடித்தவரெல்லாம் பிடிப்புற்று மருவி நிற்கின்றார், கதம் பிடித்தவரெல்லாம் கடும்பினியாலே கலங்குகின்றாருங்க. கதம் என்பது பொய். பொய் பிடித்தவரெல்லாம் பல இதர்களால் பொய்யில் எவ்வளவு துன்பம் வரும் என்று தெரியாமல் சொல்லி அவன் மாண்டு போகிறாங்கிறார். அதனால் இந்த 4 குற்றங்களும் கடந்தவர், நீக்கினவர் நமது அப்பூது அடிகள். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனைப்பாலுள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவுடு மேதி மற்றும் உளவெலாம் அரசின் நாமம் சாற்றும ஒழுக்கலாற்றார். அவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த மனையில் இருக்கக்குள்ள அளவை, நிறைகோல், அதாவது அளக்கக்கூடிய படி, மரக்கால், இதெல்லாம் திருநாவுக்கரசருடைய மரக்கால், திருநாவுக்கரசருடைய படி, திருநாவுக்கரசருடைய நிறைகோல், இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய திருநாவுக்கரசர்னா அப்பர் சுவாமிகள். அவருக்கு திருநாவுக்கரசர்னு பேர். அவருடைய பேரை வச்சே எல்லாத்திலும் கூப்பிடுவார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். நிறைய ஒரு 200 ஏக்கர் தென்னந்தோப்பு, ஒரு 200 ஏக்கர் வாழைத்தோட்டம், ஒரு 200 ஏக்கர் நெல் விளையிற நிலம், ஒரு 200 பசுமாடுகள், 200 எருமாடுகள், அளவிறந்த செல்வங்கள். அதனால் அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவோடு மேதி மற்றும், அதாவது ஆவுன்னா பசுமாடு, மேதின்னா எரும மாடு, எல்லாம் திருநாவுக்கரசர் பசுமந்தை,
திருநாவுக்கரசர் எரும மந்தை, திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசு, 2 பையன் அவருக்கு. பெரிய திருநாவுக்கரசு, சின்ன இப்படி தான் பேர் வச்சு கூப்பிடுவார். அப்புறம் இப்படி இருக்க உள்ள இது வரைக்கும் வந்து அவரை காணவே இல்லை. இது வரைக்கும் அப்பூதி அடிகளை அவரை பார்க்கவே இல்லை. வடிவுதாம் காணாராயின் மண்ணு சீர்வாக்கின் வேந்தர், இது வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை. அவருடைய பெருமையை கேட்டார். கடலிலே கல்லை கட்டி போட்டார்கள், விஷம் கொடுத்தார்கள், நீற்றறையில் போட்டார்கள் சமணர்கள் எல்லாம். அதுகளெல்லாம் மீண்டு உயிர் பெற்றெழுந்து அவருடைய தவத்தாலே வெளியில் வந்தார். அப்படிப்பட்டவர் வடிவுதாம் காணாராயின் மண்ணு சீர்வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிதிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழு நாளில். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவரை பார்த்ததே இல்லை. பார்க்கலனாலும் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நாமத்தால் படிதிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள், இது திருநாவுக்கரசர் அன்னதான மடம், இது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், இது திருநாவுக்கரசர் கதா காலட்சேப சாலை, இது திருநாவுக்கரசருடைய பஜனை மடம், இப்படி தான் பேர் வச்சு அவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிதிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில். ஒரு மனிதன் இதுதான் முறை, அவன் வாழக்கூடிய முறை இதுதான் முறைங்கிறார். கண்ணாப்பண்ணான்னு இருந்து பாவங்களை செய்கிறது முறை இல்லை, இதுதான் முறைங்கிறார். அப்படி பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற போது பொறுப்பறையன் மடப்பிடியனுடன் புணரும் சிவக்களிற்றின் திருப்பழனம் பணிந்து பணி செய்திரு நாவுக்கரசர் ஒருபடு காதலினால் பிற உடையவர்தம் பதிவணங்கும் விருப்பினொடும் திங்களூர் மருங்கு வழிமேவுவார். இப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே எல்லா தர்மங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்க போது திருநாவுக்கரசர் சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வழியிலே பிற தெய்வங்களை பிற கோயில்களை எல்லாம் தரிசனம் பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே அந்த திங்களூர் வழியிலே போய்கொண்டு இருக்கிறார். அளவில் சனம் செல ஒழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேணிற் பரிவகற்றி குள நிறைந்த நீர்த்தடம்போர் குளிர் தீங்கும் பரப்பினதாய் நிழல் தரும் தண்ணீர் பந்தர் நிழல் வந்து சேர்ந்தார். அப்படி போகிற போது இந்த எல்லா தலங்களையும் போகிற போது இந்த தண்ணீர் பந்தல் இருக்கிற இடத்துக்கு அங்கே வந்து சேர்றார். அப்படி சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தால் இது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், இது திருநாவுக்கரசர் காலட்சேப சாலை, இது திருநாவுக்கரசர் அன்னசாலை, இது திருநாவுக்கரசர் பஜனை, இப்படின்னு எங்கே பார்த்தாலும் நல்லா திருநாவுக்கரசர்னு போட்டிருக்குது. அப்போ அவர் கேட்குறார், இப்பந்தர் இப்பெயர் டிங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலையே குளம் காய் என்றார். அவர் இன்னொன்று சொன்னார், இந்த ரோடு வந்து திருநாவுக்கரசர் சாலை தான், இந்த பூங்காவனம் வந்து திருநாவுக்கரசருடையது தான், இந்த குளமும் திருநாவுக்கரசர் தான், இது அவருடைய பேரால் தான் எல்லாம் விளங்கி கொண்டு இருக்குதுன்னு அங்கே தொழில்பட்டு இருக்கக்கூடிய ஆட்களில் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே என்றுரைக்க அது கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் எனவெனவ. அப்படி சொன்ன உடனே அவங்க இருக்கிறவங்கள பார்த்து அவர் எவ்விடம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டார். எவ்விடத்தார் எனவெனவ. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து அவருக்கு அடையாளம் 7 அடையாளம் சொல்கிறாங்க. இவருக்கு இன்னும் மட்டும் அவரை பார்த்ததில்லை, அவரை இவர் பார்த்ததில்லை. அதனால் இப்போ வந்து அவர் எங்கன்னு கேட்குற போது துன்றிய நூல் மார்பர் பூநூல் போட்டிருப்பார் இத்தொல்பதியர், இந்த ஊர் தான் அவர் தொல்பதியர் மனை இன்கண் சென்றனர். இதுவரைக்கும் இங்கே விவகாரங்களை பார்த்து கொண்டு இருந்து இப்போ தான் வீட்டுக்கு போனார். மனை இன்கண் சென்றனர் இப்போது அதுவும், ஏன்னா எப்போ போனார்னு சொன்னால் வேறு இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைப்பாங்களேன்னு, இப்போது அதுவோ செய் தென்று நினைத்து என் தூரமும் இல்லை, அதோ தெரியுது பாருங்கள் அந்த ஊர் தான் அவருடைய ஊர் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் அங்கே போகிறார். அங்ககன்று முனிவரும் போய் அப்பூதி அடிகளார் தங்குமனை கடைத்தலையில் சார்பாக திங்களூர் உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செடுங்கடையில் வந்தணைந்தால் நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நண்ணினார். அப்படி போன உடனே இவர் அந்த வாசற்படியில் போகிறார். இவர் கொஞ்சம்
திராட்சம் போட்டிருக்காரு, விபூதி தரிச்சிருக்காரு, அப்புறம் காலில் பாதரட்சக்கோடு போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்த உடனே நங்கள் பிரான் தமர் ஒருவர் எனக்கு கேட்டு, நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்களை எப்படி பரிவோடு நாம் வணங்கி அவர்களை உபச்சாரம் பண்ணுவோமோ அதை விட சிறப்பாக அடியார்கள் வந்திருக்காருன்னு சொல்லி உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தணைந்தாள் நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நண்ணினார். நம்ம இனத்தை சார்ந்தவர் செவவேடத்தில் வந்திருக்கிறவர்னு சொல்லி அவர் காலில் விழுறார். என்றுரைக்காது கேட்டு வந்தணைந்த வாய்கேசர் மந்தமாருத செய்த பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புறவருவார் திருநாவுக்கரசனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டா. பார்க்குறார், எங்கெல்லாம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் கதா காலட்சேபசாலை, திருநாவுக்கரசர் அமுதச்சாலை, இப்படியே எல்லாம் எல்லாம் திருநாவுக்கரசர் பேரையே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படி கேட்ட உடனே இவர் அப்பூதி அடிகளாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் தான் உடனே இங்கே வந்த உடனே, அப்போ எங்கேருந்து சாமி வர்றீங்க, என்ன தேவைக்காக என்னிடத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற போது அவர் கேட்குறார், ஒரு குன்றவில்லாரை திருப்பழனத்துள் எறிஞ்சு வருகின்றோம், வழிக்கரையில் நீர் வைத்த வளர்ந்தரு தண்ணீர் பந்தரும் அத்தகமை அறம்பிறவும் கேட்டணைந்தோம் என புகன்றார். உடனே இவர் அடிபணியா முன்பணியும் அரசன் எதிர் அந்தினாங்கிறார். எப்படி அடியார்களை கண்ட உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள் அடியார்கள் எல்லாம். அதனால் சாஷ்டாங்கமாக விடுறாரு. அப்பூதி அடிகளார் என்ன பண்ணார்னா, எந்த சாதாரணமான ஆளாக இருந்தால் கூட முன்னே அவர் விழுவாராம். அப்படிப்பட்டவருடைய பாதத்தில் விழுந்து, சுவாமி என்ன உங்களுக்கு தேவை, என்ன எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குற போது அவர் சொல்கிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாது வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணமென்குள் கூறுமென எதிர்மொழிந்தார் கோதில் முழக்குற்றவனார். இப்போ என்ன பண்ணார், ஆண்டவனுடைய சடாபாரத்திலே கங்கை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு நீ தான தர்மம் பண்ணுவதற்காக தண்ணீர் பந்தல்லாம் வச்சுருக்க, இந்த உருவேநீர் பகற்று இந்த வெயில் காலத்தில் அருமையான சாப்பாடு தண்ணீர் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. அப்படி இருந்தும் கூட உங்களுடைய பேரை நீங்கள் போடாமல் இன்னொருத்தர் வேறொரு பேர் எழுதிய காரணம் என்கொள், வேறொருவருடைய பேர் எழுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே நின்றமறையோர் கேளா நிறையழிந்த சிந்தையனாய் நன்றருளி செய்திலீர் நான் இளமன் பதகரோடு ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பெயரோ வேறொரு பேர் என வெகுழ்வார். இப்போ அவர் ஒன்றும் தப்பாக கேட்கல, அந்த அடியார்கள் மேலே இருக்கிற உங்கள் பேரை எழுதுனீங்க, உங்கள் பேரை எழுதாத வேறொரு பேர் ஏன் எழுதுனீங்கன்னு கேட்டார். இப்போ அந்த இப்படி சொன்ன உடனே அவர் இப்போ அடியார்கள் மேலே பற்றுதலின் காரணமாக அவரையா வேறொரு பேர்னு எழுதுகிறார் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி, நம்மையுடையவர்கழற்கீழ் நயந்த திரு தொண்டாலே இம்மையலம் புழைப்பதன எம்போல் வாரும் தெரிய செம்மை புரிவே திருவேடத்துடன் நின்று வகை மொழிந்தீர் எங்குறவீர் நீதாம் யாம் எம்புமென எம்பினார். சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்தாச்சு. அவர் பொங்கு கடல் கண்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமைங்கிறார். கல்லில் கட்டி போட்டான் கடலில், அப்பயோ கரையேறி வந்தார் நமச்சிவாய பதிகத்தை பாடி. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர். நீர்த்தரையிலே போட்டார்கள். நீர்த்தரையில் போட்ட உடனே அவர் நல்ல சுத்த தேகத்தோடு வெளியில் வந்தார். விஷம் கொடுத்தார், விஷத்தை ஊட்டினார்கள், யானை விட்டு இடதை செய்தார்கள். அதெல்லாம் மீண்டு சமணருடைய சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்த அப்படிப்பட்ட பெரியோருடைய பேரியா வேறொரு பேருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோவிச்சுக்கிறார். திருமறையோர் அதுபோகல திருநாவுக்கரசு அவர் பெருமை அறிந்துரை செய்வார். பிராமணனாகிய அந்த அப்பூதி அடிகளார் அதை கோவிச்ச உடனே இவர் என்ன சொல்கிறார், திருமறையோர் அதுபோகல திருநாவுக்கரசு அவர் பெருமை அறிந்துரை செய்வார் பிறதுரையின் நின்றேற அருளு பெரும் சோலையினால் அடைந்த இந்த நான் என்றார். இவர் என்ன பண்ணார் சார், இப்போ நாமெல்லாம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் யாருன்னு சொன்னால் உடனே நான் இன்னாருடைய மகன் இன்னவன் அப்படின்னு மாத்தட்டி சொல்லுவோம். அவர் அப்படி சொல்லலை. எல்லாம் சமணர்களுடைய சூழ்ச்சியினாலே என்னை கடலிலே கட்டி போட்டார்கள், அந்த கட்டி போட்டும் கூட கல்லிலே கட்டி போட்டார்கள். நான் நமச்சிவாயத்தை பதிகத்தை பாடி ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி கரையேறினேன். அப்படிப்பட்ட பெருந்தகை வந்த கடையேனாங்கிறார். நான் கடையனாகிய நான் தான் அப்படின்னு சொன்னார். அரசரிய உரை செய்ய அப்பூதி அடிகள்தாம். இப்படி சொன்ன உடனே
ஆகா, இப்படிப்பட்ட அப்பூதி அடிகளார் தேடிட்டு போன தெய்வம், தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் இப்போ தெருவிலே வந்திருக்குது, அதை விட நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதே அப்படிங்கிற எண்ணத்தினாலே உடனே காலில் விழுறார். சாஷ்டாங்கமாக விழுந்து, பெருமானே, நான் ஏதோ உங்களுடைய பெருமை அறியாமல் நீ யார் என்று கேட்டுவிட்டேன். ஆகையினாலே திருமறையோரகு புகழ திருநாவுக்கரசு அவர் பெருமையறியும் துறை செய்வார். அரசரிய உரை செய்ய அப்பூதி அடிகள் தாம் கரகமலம் இசைகுவிய உயர கரகமலம் இசைகுவிய கண் நெறிவி பொழுந்தெழிய. பெருமான் வந்து நம்மளை தேடிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க, நாம் தெய்வம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர் பாஷ்பம் பெறுகின்றது. உரை குழறி உடவெல்லாம் ரோமம் புலகம் பொங்க தரையின் மீது விழுந்தவதம் சரணகமலம் பூண்டார். உடனே என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. முன்புன்னு ஒன்றும் புரியாத கீழே விழுந்து அவர் காலை ரெண்டையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டு, மன்னிக்க வேண்டும் பெருமானே, நான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாமல் என்னுடைய உங்கள் மேல் இருக்கிற பற்றின் காரணமாக இப்படியெல்லாம் சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்று கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி கேட்டவுடனே மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் உரை செய்வார். மற்றவர்கள் மூண்ட பெருமகிழ்ச்சியினால் முன் செய்வதறியாதே. அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ நாம் எந்த தேடிக்கிட்டு இருந்தோம், எதனால் மூலமாக இத்தனை தர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பெருமான் இப்போ என்ன பண்ணுறார், மூண்ட பெருமகிழ்ச்சியினால் முன் செய்வதறியாதே. அந்த சந்தோஷத்தினால எது முன்ன செய்யுது, இப்போ கால் ஓடல கையில் ஓடலன்னு சொல்லுவாங்க சில பேர், அதை போல் மூண்ட பெருமகிழ்ச்சியினால் முன் செய்வதறியாதே. ஈண்டமனையாக தெய்தி இல்லவர்க்கு மக்களுக்கும் ஆண்ட அரசு எழுந்தருளும் உபகரித்து. அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள்கிட்டதெல்லாம் பெருமான் வந்திருக்கிறார், அப்பரடிகள் வந்திருக்கிறார், எல்லோரும் வந்து பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்றார். அது மட்டும் இல்லை, மனைவியார் உடன் மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தார், வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வாங்க வாங்க வந்து பாருங்கள், அடியார் வந்திருக்கிறார், நாம் எதுவெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தோமோ அந்த தெய்வம் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கிறது, ஆகையினாலே வந்து பாருங்கள். இவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மூண்ட பெருமகிழ்ச்சியினால் முன் செய்வதறியாதே. ஈண்டமனை அகத்தெய்தி இல்லவர்க்கு மக்களுக்கும் ஆண்ட அரசு எழுந்தருளும் ஓகை உரைத்தார்வமுடன் பூண்ட பெரும் சுற்றமெல்லாம் கொடுமேள புறப்பட்டார். எல்லாரையும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாருங்கள், அடியார் வந்திருக்கிறார், நம்ம தேடிக்கிட்டு இருந்த இவன் பெரியவாள் வந்திருக்காங்க, ஞானி வந்திருக்கிறார், ஓடியாங்க ஓடியாங்க அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்றார். அப்போ எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறா, கொண்டு வந்து மனைப்பு வந்து குலவு பாதம் விலைக்கு உடனே கொண்டு வந்து உள்ளே சாமியை ஆசனப்பலகை போட்டு உட்கார வச்சு கொண்டு வந்து மனைப்பு வந்து குலவு பாதம் விலைக்கு மண்டுகாதலி நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் எல்லாம் ஆசனத்தில் அவருக்கெல்லாம் விபூதி பிரசாதங்கள் எல்லாம் வச்சு கும்பிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாப்பிட்லாம்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்ணார், ஆகட்டும்னார். செய்தவர் இறைந்த போது திருமனையாரை நோக்கி சாமி சாப்பிடலான்னு ஒப்பு கொண்டு விட்டார். ஆகையினாலே இன்றைக்கி நாம் செய்த தவம் பறித்து விட்டது. ஆகையினாலே செய்தவர் இசைந்த போது திருமனையாரை நோக்கி உய்து என்று வந்து கொண்டு மைதிகள் மிழற்றினான் அருளினால் வந்ததென்று. விஷத்தை சாப்பிட்டு கடலிலே நஞ்சையுண்ட கண்ட பெருமானுடைய அடியினாலே நமக்கு வந்தது மைதிகள் மிழற்றினான் அருளினால் வந்ததென்று. உய்தோம் உய்தோம் என்று வந்து கொண்டு திருவமுதமைக்கலுற்றார். இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சாமிக்கு இனிமேல் புத்துணவு அளிக்க வேண்டும். ஆகையினாலே சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. தூய நற்கறிகளான அறுவகை சுவையால் ஆக்கி நல்ல காய்கறிகள், அருமையான இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்போ வந்து அவங்க மருந்து அடிக்காத காய்கறிகள் எல்லாம் தூய நற்கறிகளான அறுவகை சுவையால் ஆக்கி ஆயையின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருளத்தங்கள் சேயவர் தன்னில் மூத்த மகனை கூப்பிட்டு மேயவர் குறுத்து கொண்டு வாயன விரைந்து விட்டார். சாப்பாடெலாம் தயாராகி போச்சு. பெரிய பையனை பெரிய திருநாவுக்கரசரை கூப்பிட்டு, வாப்பா சாமி சாப்பிட்ணும், நீ சீக்கிரம் போய் நம்ம வாழைத்தோட்டத்திலே வாழை இலையை அறுத்துட்டு வா, தலை வாழை இலையை அறுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பையன் என்ன சொல்லிட்டு போகிறான், நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன் என்று. எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லவர்கள், அதனாலே அடியார்களுக்கு என்ன இலையறுப்பதற்கு என் தம்பிக்கு சொல்லாத என்கிட்ட சொன்னாங்க, நான் செய்த புண்ணியம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் புகுந்து தோட்டத்தில் புக்கு பெரிய வாழை மல்லலங்குருத்த ஈர்வான் போதில்
வளரா ஒன்று அல்லலுற்றழுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. தோட்டத்தில் பூந்து ஒரு புனல் போன்ற ஒரு 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 இலையை அறுக்கிறான். அப்படின்னா மல்லலங்குருத்துன்னா அது உருட்டிக்கிட்டு இருக்காது, விரிஞ்சு இருக்காது. விரிஞ்சிருந்தால் எச்சப்பட்டு போகும், எச்சமிட்டு இருக்கும் இந்த பறவைகள். அதனால தான் இலையை கழுவு சொல்கிறது. இப்போ அதனால் இந்த புனல் போன்ற இலை அறுத்த உடனே விரிஞ்சு போகும். மல்லலங்குருத்தை ஈர்வான் போது அந்த குருத்துக்குள்ளார ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு இருந்து மல்லலங்குருத்தை ஈர்வான் போது வாழரா ஒன்று அல்லலுற்றறிங்கி சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. அப்படி அறுத்த உடனே அந்த பாம்பு பிடியில் அந்த இலையில் அந்த பாம்பு இருந்து அது அது அதை நீட்டி அவன் கையில் கடிச்சுக்கிட்டு. இப்போ கடித்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா, கையினில் கவர்ந்து சுற்றி கண்ணறி காண்துகின்ற பையரா உளறி வீழ்த்து பதைப்புடன் பாந்தல் பற்றும் வெய்ய வேகத்தால் வீழா முன்ன வேகத்தால் எய்தி கொய்யை கருத்தை கொண்டு கொடுப்ப நின்றோடி வந்தான். என்ன பண்ணுறான்? சாமிக்கு சாப்பாடு போடுவதற்கு நாம் ஒன்று இலை கொடுக்கலன்னா காலந்தாழ்த்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த விடத்திலிருந்து வீழ்வதற்கு முன்னே எடுத்துக்கிட்டு ஓடியாரான் இலையை. எரிவிடம் முறையே ஏறி தலை கொண்ட 7ஆம் வேகம் தெரிவுரை எயிரும் கண்ணும் மேனியும் கருகி தீர்ந்து விரியுரை குழவி மயக்கம் வீழ்வா முன்னம் பரிகல குருத்தை தாயார் பால் வைத்து அடியில் வீழ்ந்தான். இந்த விஷயர்னா முதலிலே தோலை பற்றி, மறுபடியும் இரத்தத்திலே பற்றி, நரம்பிலே பற்றி, எலும்பிலே பற்றி, மூளையிலே பற்றி 7ஆம் வேகம் உயிர் போகிற சமயத்துக்கு ஆகிப்போச்சு. அப்படி ஆன உடனே சாமி சாப்பிட்றதுக்கு நம்ம இலை கொண்டு கொடுக்காத பாவியாக போனோமேனா அந்த வீழ்வதற்கு முன்னே வேகமாக ஓடி வர்றான். சாக போகிறோம், அதுக்குள்ளார அடியார்களுக்கு கொண்டு இலையை கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் கொண்டாந்து அம்மா உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் படியில் வைத்து கீழே விழுந்தான். உடனே விழுந்தான். அப்போ பார்க்குறாங்க, தாயரும் தந்தையாரும் தளர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம்பதி துற்று நோக்கி உதிரம் சோர் மடிவும் மேனி விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் வீழ்ந்தான் என்று பார்த்த உடனே அவனுக்கு எல்லாம் மேலெல்லாம் அந்த நரம்புகளெல்லாம் பச்சை பசையல் என்று உண்டாகிவிட்டது. அப்படி ஆன உடனே இவன் விடத்தினால் வீழ்ந்தான் என்று துளங்குதலின்றி தொண்டர்க்கு அமுது செய்வதற்கு சூழ்வார். இந்த சத்தம் தெரியாத வண்ணம் சாமி இன்றைக்கி தான் வந்திருக்காரு, சாப்பாடு போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, இன்றைக்கி வந்தது கை நழுவி போடும் போயிட்டுருக்குதே அப்படிங்கிற எண்ணத்தினாலே துலங்குதல் இன்றி தொண்டர்க்கு அமுது செய்வதற்கு சூழ்வார். நாமெல்லாம் இப்போ சாமியார் வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்த நேரத்தில் நம்ம புள்ள அந்த மாதிரி இருந்தால் முதல்ல சாமியாருக்கு சமாதி வச்சு விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிறலரும் புதல்வன் தன்னை பாயினில் பெய்து மூடி இந்த பையனை வச்சு அப்படியே பாயை சுருட்டினாங்க. பாயை சுருட்டி புறமனை முன்றிற்பாங்கோர் புடையினில் மறைத்து வைத்து பின்னால் மனையிலே ஒரு ஒரு சந்தில் கொண்டு போய் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. புறமனை முன்றிற்பாங்கர் புடையினில் மறைத்து வைத்து அறையுது தெருவாவண்ணம் அமுது செய்து அருளுதற்கு விடையுடை தொண்டனார்பால் வெறுப்புடன் விரும்பி வந்தார். அப்படி வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சாமிக்கு சாப்பாடு போடுறதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு வந்து மனை புகுந்து குலவு பாதம் விளக்கி மண்டு காதலி நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதைத்திலாறு சுவைத்திரத்தின் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அவருடைய இச்சை பிரகாரம் சாப்பாடு போடுறாங்க. அது எப்படின்னா 4 வகை உணவு, 7 சுவை உணவு 4 வகை இதோட போடுறாங்க. 4 வகைன்னா அடியார்களுக்கு சோற போது நக்கல் பருகல் மெல்லல் விழுங்கல் என்று கூடிய 4 வகை உணவு அறுசுவை போடுறாங்க. கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஓப்புன்னு சொல்லக்கூடிய அறுசுவையோடு போடுறாங்க. 4 வகை உணவுன்னா இந்த நக்கல், அதாவது ஊறுகாய், இந்த துகையல், பாயாசம் இதெல்லாம் நக்கி சாப்பிட்றது. அப்போ வடை பாயாசம் அவர் மடத்துறதுன்னு அர்த்தம். அப்புறம் பருகல், அப்புறம் மோர் இளநீர் தண்ணீர் எல்லாம் குடிக்கிறது. அப்புறம் மெல்லல் கூட்டு பொரியல் இந்த வடையெல்லாம் மென்று சாப்பிட்றது. அப்புறம் விழுங்கல், சோத்தை வந்து மெல்றது இல்லை விழுங்கிறது. இந்த 4 வகை உணவு படைக்கிறாங்க. அப்படி படைத்த உடனே படைக்கிற பொழுது இப்போ சாமி என்ன பண்ணுறாரு, அருந்தவர் எழுந்து செய்ய அடியின விலைக்கு வேறோர். சாமி என்ன பண்ணார், எழுந்திரிச்சு தண்ணி முண்டு கொடுத்தாங்க. அவர் வந்து கை காலெலாம் அலம்பி சுத்தம் பண்ணி விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு மணப்பகலையிலிருந்து இயல்புடை இருவருக்கும் விபூதி கொடுக்குறார். முதல்ல அந்த வீட்டுக்கு போனால் அடியார்கள் வந்து விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் தான் சாப்பிட்றது உட்காருவாங்க. அதனால் விபூதி கொடுத்துட்டு இயல்புடை ஒருவருக்கும் பொருந்திய நீர் நல்கி புதல்வர்க்கும் அளிக்கும் போதில்
இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு விபூதி கொடுத்து, இப்போ பையன் எங்கப்பான்னு கேட்குறார். பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. பையன் சின்ன பையன் உடையாந்தான். அப்படி இல்லை, முதல்ல பெரிய பையன் வந்தானே அவனுக்கு கொடுத்தானே அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இருந்து வெந்நீர் சாத்தி இயல்புடை இருவருக்கும் பொருந்திய நீர் நல்கி புதல்வர்க்கும் அளிக்கும் போதில் அதினான் மறைநூல் வாய்மை அப்பூதியாரை நோக்கி காதலர் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டு முன்னே மேதகு பூதி சாத்த என்றலும் விளைந்த தன்மை யாதுமுன் உரையார் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். பையன் எங்கப்பா, இந்த பெரிய பையன் இருந்தானே அவனை கொண்டாந்தானே அவனுக்கு கொடுத்தானே சின்ன பையனுக்கு பூதி கொடுக்கணும். இப்போ அந்த பையனை காட்டுன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணார், சாமி இப்போது இங்கே அவன் உதவான் என்றார். இறந்த காலத்தை சொல்கிறார். அப்போ பையன் இல்லைங்கிறது இவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் சாமி, உடனே அவ்வுரை கேட்டபோது அங்கணர் அருளால் உள்ள இவ்வுரை பொறாதன் உள்ளம் என் செய்தான் இதற்கொன்றுண்டால் மெய்வரை துறையுமென்ன விளம்புவார் விதிர்பொற்றஞ்சி. இப்போ என்னப்பா இறந்த காலத்தில் சொல்கிற நீ, நிகழ்காலமோ எதிர்காலமோ இல்லாத நிகழ்காலத்தில் இப்போது இங்கே உதவான் என்று சொன்னார். அப்போ அந்த பையன் எங்கே என்ன நடந்தது, மெய் வெறித்து உரையும் என்ன விளம்புவார் விதிர்பொற்றஞ்சி. இப்போ என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ காலமாக இருந்து இப்போது தான் பெரியவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவரை பார்த்து அவர் பெருமையை கேட்டு இத்தனை தர்மங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினாலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறார், பெரியவர் அமுது செய்ய பேரிது பிழைக்க என்னோ. இப்போ பையன் செத்து போனதை அவர் நினைக்கல, பொருளாக நினைக்கல. அது எப்போ அனித்திய பொருள் போனதை பற்றி பேச்சு இல்லை. ஞானி வந்தவருக்கு இதுவரைக்கும் நாம் யாரை பரமார்த்தமாக நினைத்திருந்தோமோ அந்த பொருள் சாப்பிடாமல் போய்விடுமோ. இந்த மாதிரி பையன் இறந்து போனான்னு சொன்னால் அவர் சாப்பிடாத போயிடுவார் என்னமோ. அந்த எண்ணத்திலே பெரியவர் அமுது செய்ய பேரிது பிழைக்க என்னோ வருவதும் துறையார் எனும். இப்போ இருக்கிறது செத்து போனான்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட மாதவர் வினவ வாய்மை தபசி ஆகிய ஞானி கேட்கின்ற போது உள்ளதை சொல்ல வேண்டும். ஆகையினாலே பரிவுடு வணங்கி மைந்தற்கு உற்றது பகர்ந்தாரன்றே. அப்போ நாவினுக்கரசர்களா நன்றி நீர் புரிந்த வண்ணம் யாவர் இத்தன்மை செய்வார் என்று முன் எழுந்து சென்று பாவிசை பதிகம்பாடி பணிவிடம் தீர்த்து வைத்தார். உடனே அந்த பக்கத்திலே கொண்டாந்து பையனை போட சொல்லி அது 10 பதிகம், அது தேவாரத்தில் இருக்கிற பதிகம், ஒன்று கொலாம்ங்கிற பதிகத்தை பாடி விபூதி போட்டார். பையன் எழுந்துக்கிட்டான். எழுந்த உடனே நீவிடம் நீங்க உய்ந்த பிரிவுறும் ஆவி பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டின். இப்போ செத்துப்போன பையன் எழுந்து விட்டான். வந்த உடனே பக்கத்தில் இருந்த சுற்றத்தார்கள் மற்ற பெரியோர்களெல்லாம் சேர்ந்து அரகரை அரகரை என்று கோஷம் போட்டார்கள். ஆண்டவருடைய அடியாருடைய பெருமை என்னவென்று புகழ்ந்தது என்று எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினார்கள். உடனே பிரிவுருமாவி பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டின் அறிவுறும் பெருமை என்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிதிடை ஊறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார். சாமி, நீங்கள் காலாகாலத்தில் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இந்த பையன் கொஞ்சம் இடையூறு செஞ்சுட்டான் சாமி அப்படின்னு விழுந்து கும்பிட்றாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அடியார்கள் மேலே அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இவன் இன்ப நிலை தாம எய்தும் பராபரமே என்கிறார் தாய்மானாடிகள். அதனால் அடியார்களுடைய சேவை நமக்கு இருந்தால் எல்லா நலன்களும் நமக்கு சித்திக்கும். ஆகையினாலே நீங்கள் சாப்பிடுவதற்கு காலதாமதம் இல்லாமல் இந்த பையன் கொஞ்சம் இடையூறு செஞ்சுட்டான் சாமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவருடைய வாட்டத்தை தெரிஞ்சு அவர்களெல்லாம் சமாதானம் சொல்லி புகழ்ந்த கோமயத்து நீரால் ஒரு சம்பவம், அதாவது ஏதோ ஒரு கெட்டகாரம் நடந்து போச்சுன்னு சொல்லி உடனே அந்த வீட்டெல்லாம் புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி, ஏதாவது கெட்ட காரியம் நடந்தால் அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சிறப்புடை தீபம் ஏற்றி திருமறை அவதம் தாமும் சிறப்புடை தீபம் ஏற்றி திகழ்ந்தவான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி நிகழ்ந்த கதலி நீண்ட குறித்தினை விரித்தி நீரால் மகிழ்ந்துடம் விழி நீவி ஈர்வாய் வலம் பெற மறைவின் வைத்தார். உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த பையன் அறுத்துட்டு வந்தான அந்த இலையை வச்சு உடனே அந்த தண்ணியை ஒட்டி சாமி நீவுறார். தண்ணியை தெளித்து உடனே இலையை துடைச்சார். உடனே இவங்க கரிமெல்லாம் பரிமாறுறாங்க. திருந்திய வாசனன் நீர் அளித்திட திருக்கை நீவும் பெருந்தவர் மறையோர் தம்மை பிள்ளைகள் உடனே நோக்கி அரும்புதல்வர்களும் நீரும் அமுது செய்வீருங்கென்ன திருந்திய மனத்தினோடு பெரியவர் தொண்டு செய்வார். உடனே
அப்பா பிள்ளையெல்லாம் உட்காருங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து சந்தோஷமாக 1 மாதம் அங்கேயே தங்கியிருக்கிறாரு. அப்போது நமது அப்பர் சுவாமிகள். அப்படி இருந்து நாங்கள் இன்னும் வேறு கோயில்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி புறப்பட்டு மறுபடி போகிறார். மாதவ மறையோ செய்வ மனையிடைய அமுது செய்து பல நாள் தங்கியிருந்து இவ்வகை அரசின் நாமம் ஏற்றிய பொருளுனாலும் அவ்வரும் தவறு பொற்றாலே என உணர்ந்தடைவார் செல்லும் செவ்விய நெறியதாக திருத்தில்லை மன்றுளாடும் நபியன் கண்ணா பன்னாள் பங்கர் நற்கடல் ஏனினாரே. சாமி மறுபடி தென்னாடு வடநாடு எல்லாம் யாத்திரைக்காக வடதேசமெல்லாம் போய் சேர்ந்தார். இவர் அந்த நிலையில் இருந்த அடியார்களுக்கு தொண்டு செய்து ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே நடராஜ பெருமானுடைய பாத நிலையிலே போய் சேர்ந்தார். இந்த கதை இதோடு முடிக்கப்படுகின்றது. இந்த கதையை கேட்டு எல்லாரும் அடியாருடைய பூஜை செய்து இன்புற்று எல்லா மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றது நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதோடு இந்த கதையை முடித்து கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.